ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னா என்ன, அது பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆப்ஷன் பையிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன உடனே நீங்கள் நிறையா தருணத்தில் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக ஒரு 3 விஷயம் இருக்குது, சரிங்களா? அந்த 3 விஷயம் நீங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங்லேருந்து வித்தியாசப்படக்கூடிய அந்த 3 விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் இருக்கக்கூடிய கேபிட்டல். இப்போ நார்மலாக நீங்கள் பேங்க் நிஃப்டி, இதுதான் ரொம்ப ஃபேமஸான விஷயம், சரிங்களா? பேங்க் நிஃப்டியில் இப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, சரிங்களா? 52,500 எக்ஸாம்பிளுக்கு நான் நோட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இதில் நீங்கள் பேங்க் நிஃப்டியோட புட்டும் காலும் ஆட் பண்ணிக்கிறீங்க, சரிங்களா? இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். பை பண்ணும்போது நமக்கு என்ன தேவைப்படும், மார்ஜினை பொறுத்த மட்டும் பிரச்சனை கிடையாது. நமக்கு என்ன இருக்கோ அந்த ப்ரீமியமை பே பண்ணால் போதும், சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து 890 இருக்குன்னா, லாட் சைஸ் வந்து 15 அப்படின்னா 890 × 15 அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ நமக்கு மார்ஜின் தெரிஞ்சிடும். 13,350 ரூபா இருந்தால் போதும். ஆனால் இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா, நீங்கள் செல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு 1 lakh பக்கம் தேவைப்படும், சரிங்களா? முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இதை நீங்கள் கம் அக்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 விஷயம் இருக்குது. அதில் முக்கியமானது, நீங்கள் வந்து ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. இப்போ நார்மலாக ஆப்ஷன் செல்லிங்னால் என்ன, நீங்கள் வந்து நார்மலாக மார்க்கெட், அதாவது பேங்க் நிஃப்டி மேலே போகுதுன்னா காலை என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். அப்போ புட்டு என்னாகும், கீழே இறங்கும், சரிங்களா? புட்டை செல் பண்ணிடுங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது பேங்க் நிஃப்டி தான் அண்டர்லைனிங் அசட். இப்போ பேங்க் நிஃப்டி மேலே ஏறப்போகுது, சரிங்களா? அப்படி ஏறும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காலை நார்மலாக நம்ம பை பண்ணுவோமா, அப்படி பை பண்ணுறதுக்கு பதிலாக புட்டை செல் பண்ணுறீங்க. செல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், மார்க்கெட் மேலே போக 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 புட்டு கீழே இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கான்ட்ராக்டையுமே இங்கே ஷோ பண்ணுறேன். காலையும் பாருங்கள், புட்டையும் பாருங்கள், ரெண்டுமே ரெட்டாக தான் இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம புக்கில் படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம், மார்க்கெட் மேலே போகும்போது, சரிங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கணும், மேலே போயிருக்கணும். இங்கேயும் ரெட்டாக இருக்குது, சரி. இல்லை புட் ஆப்ஷன் கீழே இருந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் க்ரீனாக இருக்கணும். ரெண்டுமே ரெட்டாக இருக்குல்ல, அதுதான் இங்கே இருக்க இஷ்யூ. ஏன்னா டைம் டிகே, டெல்டா இதெல்லாம் உங்களுக்கு நாள் ஆக 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 ப்ரீமியத்தை என்ன பண்ணும், கம்மி பண்ணும். அதனால தான் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. கடைசியான 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரைட் ஆஃப். அதாவது இதில் நிறையா வார்த்தை இருக்குது, ஆப்ஷன் செல்லிங் சொல்லுவோம், ரைட் ஆஃப்னு சொல்லுவோம். இதில் ஹெட்ஜிங், இந்த ரீசன்ட் சமயத்தில் கூட என்கிட்ட கமெண்டில் ஹெட்ஜிங் என்னென்னு கேட்டிருந்தீங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போது நான் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு கணிக்கிறேன், சரிங்களா? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ மார்க்கெட் மேலே போகுதுன்னு கணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, புட்டை செல் பண்ணிட்டேன். பேங்க் நிஃப்டி மேலே போகுதுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? 42,500 43,000 44,000 மேலே ஏறும்னு நினச்சிட்டேன். நான் புட்டை செல் பண்ணிட்டேன். அப்போ என்ன மேலே போக போக புட்டு கீழே இறங்கும்ல, இறங்க இறங்க எனக்கு ப்ராஃபிட் தான். சம்டைம்ஸ் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண பேங்க் நிஃப்டி கீழே இறங்கிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, சரிங்களா? காலையும் செல் பண்ணுறீங்களா, இதுதான். இந்த ரெண்டையுமே செல் பண்ணி வச்சுக்கிறீங்களா, பை பண்ணாலும் ரெண்டுமே பை பண்ணாலுமே ஹெட்ஜிங் தான், செல் பண்ணாலும் ஹெட்ஜிங் தான், சரிங்களா? ஸோ இந்த ஹெட்ஜிங்கிற கான்செப்ட் அதுதான். பட் நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் பண்ணுறீங்களா, ஆப்ஷன் செல்லிங்கில் பண்ணுறீங்களா? இப்போ ஆப்ஷன் செல்லிங்கில் நம்ம பண்ணுறோம். அப்போ மார்க்கெட்ஸ் அறியும் போது நான் என்ன பண்ணுறேன், இது வந்து நான் தீர்மானமாக என்ன நினச்சிருக்கேன், மார்க்கெட் மேலே தான் போகும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் கொஞ்சம் ரெட்ரீவ் ஆகிட்டு திரும்ப மேலே போகும். அந்த ஃபியர்னால் திரும்ப கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், செல் பண்ணி வச்சுக்கிறேன். நாளைக்கு இதை எடுத்துகிட்டு போகலாம், சரிங்களா? இதை எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்பி மேலே போகும்னு கணிச்சிட்டேன்னா நான் என்ன பண்ணுவோம், காலை ரிலீஸ் பண்ணிடணும், சரிங்களா? இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்கக்கூடியது, ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். இன்னொன்று அன்லிமிட்டட் லாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா, நல்ல சரிவில் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ஃபால் ஆகிடுச்சு அப்படின்னா கால் சம்மந்தமே இல்லாமல், சரிங்களா, அதாவது புட்டு 0 ஆயிரும், சரிங்களா? அதாவது மார்க்கெட் சரியும் போது நீங்கள் கால் செல் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அது வந்து உங்களுக்கு வந்து நார்மல் 0 ஆயிரும், புட்டு பிச்சுக்கிட்டு மேலே போயிடும். இதனால தான் ரிஸ்க் அதிகம். இந்த கிராஷ் ஆகும் போது மட்டும் இதில் ரிஸ்க் அதிகம். அதை மட்டும் கவனத்தில் எடுத்துகிட்டு நிறைய ஆப்ஷன் பையிங்கில் ப்ராக்டிஸ் இருக்கும்போது அதுக்கடுத்து இதுக்குள்ளே வந்தீங்கன்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.